எல்காட் ஐடி பார்க்குள்ள உங்களுக்கு டெக் மஹிந்திரா இருக்குது, HCL இருக்குது, விப்ரோ இருக்குது, லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். எப்படி இருந்தால் சோழிங்கநல்லூர் எப்படி மாறி இருக்குது அப்படின்றத நான் மட்டும் இல்லாமல் நிறைய அப்பாக்கள் அம்மாக்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சோழிங்கநல்லூரில் அப்கமிங் மெட்ரோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டில் வெறும் 6 வீடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ரேட்டுக்கும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற ரேட்டுக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் இந்த வீட்டுக்கு அப்பாற்பட்டும் ஃபீல்டு நின்று பார்க்கறதுனால இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லிக்கிறது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சோழிங்கநல்லூர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்டோட என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை சந்திக்கிறேன். சோழிங்கநல்லூர்னு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்துருந்தேன். சோழிங்கநல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெட்ரோவோட லைன் வந்து மீட் ஆகுதுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுறதுக்குள்ள ப்ரொப்போசல் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ நிர்வாகத்துலேருந்து வச்சுருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட நியூஸஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ண போகிறாங்க. எப்படி இருந்தால் சோழிங்கநல்லூர் எப்படி மாறி இருக்குது அப்படின்றத நான் மட்டும் இல்லாமல் நிறைய அப்பாக்கள் அம்மாக்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சோழிங்கநல்லூரில் அப்கமிங் மெட்ரோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டில் வெறும் 6 வீடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே பேலன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா V-Truth பில்டர்ஸினுடைய சில்வர் ஃப்ளாட்ஸ். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை V-Truth பில்டர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களை ஒன்றாடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட் யூனிட் அது மட்டும் அவைலபிள் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ இருக்குது நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கார்னர் போர்ஷன் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கார்னர் பில்டிங் அப்படின்றதுனால உங்களுக்கு கார்னரில் ஸ்ட்ரீட் ரூம் இருக்குது இல்லையா, அந்த போர்ஷன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் அந்த 2 பக்கமும் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய கார்னர் போர்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்குது. அதை தான் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் OMR காரிடாரில் சோழிங்கநல்லூர் நியூ குமரன் நகரில் நியூ குமரன் நகர் மெயின் ரோட்டில் அந்த 40 ஃபீட் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய பில்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ குமரன் நகர் 12th ஸ்ட்ரீட். இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரணி என் குமார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்டீவ்ஸ் கிச்சன், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் சிக்கன் சொல்லி ஆப்போசிட்லேயே நான்வெஜ் ஷாப் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே கூட இறக்கி எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் கூட செப்டோ கிப்டோ அதெல்லாம் பார்க்க தேவை இருக்காது. அதே மாதிரி நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் முக்கியமாக கவனிச்ச இந்த விஷயம் நான் எப்பயுமே சொல்லக்கூடியதான். அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நெய்பர்ஹுட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லைஃப் மாதிரி எங்கேயுமே உங்களோட சின்ன வயசு நினைவுகள், உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கிள், ஏன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் அது கிடைக்காது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா யூனிட், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி நான் வந்ததுக்கப்புறம் தான் வந்திருந்தாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைப்பீங்க அப்பார்ட்மெண்ட்னால யாரும் பேசிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனோட நல்லா பேசினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரன் பேத்தியோடு வந்திருந்தாங்க. அம்மா அப்பா கண்ணா தண்ணி வேணுமா கேளுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு நம்ம வசனம் தெரியாது இல்லையா, கண்ணா தண்ணி வேணுமா கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அந்த மாதிரி அதுதான் அந்த நெய்பர்ஹுட் கிடச்சிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் லைஃப் ஸ்டைல். இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா OMRக்கு 2 கனெக்டிவிட்டி இருக்குங்க. கரெக்டாக சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அசஞ்சர் ஐடி பார்க் பக்கத்து ஸ்ட்ரீட் சோழிங்கநல்லூர் ஆன் ரோட்டில் OMR ஆன் ரோட்டில் அசஞ்சர் கம்பெனி இருக்கு இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 900 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருவான்மியூர் டைடல் பார்க்லேருந்து நீங்கள் சோழிங்கநல்லூர் நோக்கி வரும்பொழுது சோழிங்கநல்லூர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ECR லிங்க் ரோடு இல்லையா, அந்த லெஃப்ட் உள்ளே இருக்கக்கூடிய கார்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஏன் டெய்லி ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீச்சையும் அசஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ECR லிங்க் ரோடில் இருக்குது அப்படின்றதுனால. ஏன்னா OMRக்கும் ECRக்கும் இருக்கக்கூடிய லிங்க் ரோடு வந்து ரொம்ப கம்மிங்க. 600 மீட்டர்ஸ் தூரத்தில் நாராயண ஐடெக்னோ ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிங் ஸ்கூல் இருக்குது, பாபாஜி வித்யாசம் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, சேக்ரட் ஹார்ட் ஸ்கூலும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதை ப்ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் வீடு வாங்கினால ஒரு ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசஞ்சர் ஐடி கம்பெனி இருக்குது, பேபால் இருக்குது, கேப் ஜெமினி இருக்குது, எல்காட் ஐடி பார்க்கும் இருக்குது. எல்காட் ஐடி பார்க்குள்ளே உங்களுக்கு டெக் மஹிந்திரா இருக்குது, HCL இருக்குது, விப்ரோ இருக்குது, லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். இங்கே வேலை பார்க்கக்கூடிய உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். பயனுள்ளதாக இருக்கும். ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு UDS வேல்யூவோட, கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸோடு இருக்குங்க. மொத்தமாக லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 3487. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடுகள், 3 BHK 3 டாய்லெட் அப்படின்ற விதமாக 6 வீடுங்க. அதில் இந்த ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கேட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சோடு இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்ல ஒரு லுக் இருந்தது. இங்கே பாருங்கள், ஒரு
கிரானைட் ஃப்ளோரிங்கில் ஒரு ஸ்டெப்ஸ், 2 பக்கமும் இங்கே லைட்ஸோட இந்த என்ட்ரன்ஸ் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா வைடாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் இந்த ஃபுல்லாகவேங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இது வந்து கார்னர் பில்டிங் இல்லையா, நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வழியாக வந்து இங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கணும். நல்லா வைடாகவும் இருந்தது, ஃப்ரீயாகவும் இருக்குது. ஒரு கார் எடுத்தால் தான் இன்னொரு கார் பார்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு கிடையாது. அம்னிட்டிஸ் என்ன அப்படின்றத இங்கேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிஃப்ட் இருக்குது ஜான்சன் பிராண்டில். சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாபி கண்ட்ரோல் இருக்குது. இது ஒரு லாபி கண்ட்ரோல், சிசிடிவி கேமரா. இந்த லாபி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்கும்போது நல்ல ஒரு லக்ஸரி ஃபீல் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இடம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் இப்படி கிராஸ் பண்ணும்போது கூட நீங்கள் பார்க்க முடியும். இந்த லைட்ஸ், இந்த எம்எஸ்ல இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே நீங்கள் அதோடு சேர்த்து பார்க்கும்பொழுது. சரிங்களா? வாட்டர் சோர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெல் இருக்குங்க. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. சம்பும் கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் இருக்குங்க. செப்டிக் டேங்க் கிடையாது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சிபி லைன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரைனேஜ் இருக்குது. ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரைனேஜ் சீவேஜ் என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைனேஜ் அப்படின்றது மழை பெய்யும் போது தண்ணி வடிகிறதுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, வடிகால் அமைப்பு. சீவேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்டில் வேஸ்ட் பண்ணக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய லைன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா ட்ரைனேஜ் சீவேஜ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, அதனால தான் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? ஃப்ரண்ட்டில் லாபி டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுங்க. லிஃப்ட் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வாங்க. ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஹலோ, நீ தான் பேசுறியா? அவையோ, நான் தான் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, என்னோடய பிரதருக்கு ஒரு 20 லாரிஸ் இருக்குது துபாயில். ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சான். ஒரு 20 crores லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்கான். டைம் பாஸ் பண்ணுறது கழி தெரியலைங்க. லிஃப்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் பிராண்டில் 6 persons லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. 3rd floorல இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் வாங்க. தேர்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறது. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. 2 வீடுமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷூ கபோர்டு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸே இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்டை சுற்றி வருதுங்க. உங்களுக்கு அதில் ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் டிசைன் பார்த்துருங்க. மெயின் டோர் டிசைன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. வெஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 1402 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 1402 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK ஃப்ளாட்டினுடைய லிவிங் ஸ்பேஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப் லிவிங் கம் டைனிங். அதனால் நான் லிவிங் செப்பரேட்டாக நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 568 ஸ்கொயர் ஃபீட். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே எல் டைப் லிவிங் கம் டைனிங்களா? அப்படி டைனிங் நம்ம பார்த்துலாமா? இந்த டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் பூஜா ஸ்பேஸ், இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற ஸ்பேஸ் இருக்குங்க. சரிங்களா? இது வந்து பூஜா ஸ்பேஸ். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி. இது கார்னர் போர்ஷன். உங்களுக்கு 2 சைடுமே 2 பால்கனி இருக்குது. 1 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க பில்டரே. ஆப்போசிட்டில் இந்த பில்டிங் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூல். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பாண்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் ஸ்கூல் இருக்குது, நாராயண டெக்னோ ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்ஸ் பக்கமாக இருக்குது. நீங்கள் நடந்து கூட உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம். ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐடி கம்பெனி இருக்குங்க. பேபால் இருக்குது, அசெஞ்சர் இருக்குது, விப்ரோ இருக்குது, எல்காட் ஐடி பார்க் இருக்குது, கேப் ஜெமினி இருக்குது, அசெஞ்சர் இருக்குது. இன்னும் கேட்டால் நான் சொல்கிறது கேப் ஜெமினி இங்கே பார்த்தே நான் சொல்கிறேங்க. எல்லாமே கண்ணுக்கிட்ட தூரத்துலேயே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல் டைப் லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் அக்காக்கள் அம்மாக்களுக்கு இந்த கிச்சன் கண்டிப்பாக பிடிக்கும். கிச்சன் ஸ்லாப்பில் கிரானைட் கொடுத்துருக்காங்க, வால்டேஜ் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் வரைக்கும் இருக்குது, லாஃப்ட்டும் இருக்குது. இந்த கிச்சனில் உங்களுக்கு ஸ்கட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி வந்து கீழே விழாது. அதே மாதிரி
சர்வீஸோட சேர்த்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்களும் வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. சர்வீஸோட சேர்த்து கிச்சன் கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக அதுக்குன்னு வாட்டர் லைன் எக்ஸ்ட்ராவாக நம்ம இழுக்க தேவை இருக்காது. இப்போ தனியாக வேறு ஒரு இடத்துல நான் ஒரு ஒதுக்குப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக பைப் லைன் கொண்டு போகணும், வாட்டர் இன்புட் கொண்டு போகணும். இதே கிச்சனோட சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ப்ளம்பிங்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பேரியர் பேனலில் ஒரு டேப் இருக்குது, வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ இருக்குது, ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்குது. நான் உங்களுக்கு அதை பக்கத்து பால்கனியிலேருந்து காட்டுறேன், அதுக்கு ஏதோ வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே பெட்ரூம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோம் இல்லையா, உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே வரவங்களுக்கு தெரியாது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரைவேட்டாக இருந்தது. இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணிக்கணும். நைட் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே லெக்ராண்ட் பிராண்டில் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணலாம். ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸை இன்டீரியர் பண்ணிட்டீங்கன்னா இதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து அட்டாச் பாத், சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், பேரியர் பேனலில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, நல்லா கிரிப்பாக இருந்தது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷன் பேரியர் பேனலில் நல்லா பெரிய சைஸாக கொடுத்துருக்குறாங்க. UPVC வென்டிலேட்டர் இருக்குது. இந்த கிரில்லு கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிரில், ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் என்னோட அக்கா பசங்க, அண்ணன் பொண்ணுங்க எல்லாம் இருப்பீங்கள்ல, தங்கச்சி பாப்பாலாம் இருப்பாங்கள்ல. இந்த வாஷ் பேஷன் ஏரியா காமிச்சேன் இல்லையா, அதுக்கு அப்படியே பேக் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத், நல்லா ஸ்கொயர் சைஸில் இருக்குது. இந்த காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் பேரியர் பிராண்டில் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது, 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது, UPVC வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு வாட்டர் இன்புட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாஷ் பேஷன் ஆஃப் செட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்டாக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செல்ஃப் வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் தான் பண்ணிக்கணும். நைட் லேம்ப் இருக்குது, சாக்கெட்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்குறாங்க 1 2 3. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்லேயும் இருக்குது, எம்எஸ்லேயும் இருக்குது, எஸ்எஸ்லேயும் இருக்குது. ஆப்போசிட்டில் மளிகை கடை இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். தேவி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஸ்டீவ்ஸ் கிச்சன். நீங்கள் இப்படியே கூட இறக்கி வாங்கிடலாம். நிறையா தாய்மார்கள் சிட்டிக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். கூட இறக்கி தம்பி போட்டிருக்கேன் கீழே கூடையை, இதை போட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னால் போட்டுருவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் இருக்குது. மழை தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. சிஎம்டி லிமிட்லேயே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பரேஷன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வேஸ்ட் டிஸ்போசல் நல்லாயிருக்கும். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ஒன் சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. நைட் லேம்ப் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே இருக்குது, அந்த பூஜா ஸ்பேஸுக்கு மேலே. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டோர் பண்ண இந்த ஃப்ளாட்ஸுக்கு பில்டர்னுடைய ஆஸ்கிங் ரேட், அதாவது வி ட்ரூத் பில்டர்ஸ்னுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7,500 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன், இந்த மெட்ரோ ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற ரேட்டுக்கும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற ரேட்டுக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதனால் இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபியூச்சரில் ப்ராஜெக்ட் போடுறவங்களுக்கு ரா மெட்டீரியல் என்ன, ரியல் எஸ்டேட்டில் இந்த மாதிரி வீடு கட்டி சேல் பண்ணுறவங்களுக்கு ரா மெட்டீரியல் பேசிக்கானதே லேண்டு தான். அந்த லேண்ட் எல்லாமே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வீடு கட்ட போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. அதை ஏற்றி அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னும் பொழுது அந்த ரேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவுட்கமாக வரக்கூடிய வீடுகளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் இந்த வீட்டுக்கு அப்பாற்பட்டும் ஃபீல் என்ன பார்க்கறனால எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லிக்கிறது. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.